இந்த சங்கீத புத்தகத்தில் 2ஆம் பாகத்தின் 1வது சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனமும் மற்றும் 10ஆம் வசனமும் கேள்வியை திரும்ப திரும்ப அவரிடத்துல கேட்கிறதாக அவர் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால். இங்க அவர் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்றாரு, அவர்கள் என்று சொல்லி. இங்க அவர்கள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அது யாரை வேணாலும் குறிக்கும். நம்முடைய அண்டை வீட்டாராக இருக்கலாம், அல்லது நமது அலுவலகத்தில் வேலை செய்கிற உடன் பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நம்ம உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், நம்முடைய சிநேகிதர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால். ஸோ யாரானாலும் இருக்கலாம். அந்த கேள்வியை கேட்குறவங்க யாரானாலும் இருக்கலாம். ஆனால் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உன் தேவன் இங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடனே சொல்லி. அப்போ 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, என் சத்துருக்கள் தான் என்ன பண்ணுறாங்க? இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வியை என்னிடத்துல கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த 1வது வசனத்தை 2வது வசனத்தை பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன பண்ணுது? வாஞ்சித்து கதறுகிறது. 2வது வசனம் சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியா இருக்கு, தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் அவருடைய சந்நிதியில் நிற்பேன். இப்படி ஆண்டவர் மேல தான் பிரியமா இருக்கிறத என்ன பண்றாரு? 1 வசனத்தில் 2வது வசனத்திலையும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா என்ன பண்ணுது? தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. நான் தேவன் மேலேயே என்ன பண்றேன்? நான் முழு நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய தேவன் மேல் தான் வைத்திருக்கிற அன்பையும், தன் தேவன் மேல் தான் வைத்திருக்கிற அந்த ஒரு நோக்கத்தை என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்துறாரு. நான் என் தேவன் மேல் எப்படி இருக்கிறேன், என் தேவன் மேல் நான் எப்படி அன்பாக இருக்கிறேன், நான் எப்படி அவர் மேல் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் அதை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துறாரு. ஆனால் 3வது வசனத்தை பாருங்க. அப்போ ஏதோ ஒரு காரியம், அதனால தான் என்ன நடந்திருக்கு? அவங்க சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க? உன் தேவன் எங்கே? நீ தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொன்னியே, உன் தேவனே உன் நம்பிக்கை என்று சொன்னியே, இன்னைக்கு அந்த தேவன் எங்கே போனார் உன்னை கைவிட்டுட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டு என்ன சொன்னார்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணார்? தன் மனைவியாக ஏவாள் அதை பறித்து கொடுத்த உடனே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை என்ன பண்ணாங்க? புசித்தாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். அப்போ என்ன சொல்றாரு ஆதாமுக்கு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு என்ன இருக்கும்? சஞ்சலம் இருக்கும், தவிப்பு இருக்கும். நீ உன் கையின் பிரயாசத்தினால் என்ன பண்ணணும்? புசிக்கணும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்தார். அவன் எதையுமே உண்டாக்கல. தேவன் ஆதாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கி வைத்தார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்னு பார்க்குறோம். ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு? ஆதாம் ஏவாளுக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும், அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது, அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். அப்படி இருந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துதான், அது புசிப்பதற்கு எப்படி இருக்கான்? நலமுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி ஆதாமுக்கு அவர் என்ன பண்ணார்? சகலத்தையும் நன்மையாகவே அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணார்? உண்டாக்கி வைத்தார். அவனுடைய கீழ்ப்படியாமனால் என்ன ஆச்சு? தேவன் என்ன பண்ணாரு?
அவனை 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதாவது நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் என்ன பண்ணுவ, வருத்தத்தோட தான் என்ன பண்ணுவ, உன் கையின் பிரயாசத்தை நீ புசிப்ப. நீ பயிரிடும் போது அது உனக்கு என்ன கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்காது, முள்ளும் குருடுமான காரியத்தை கொடுக்கும். இதுதான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ஏன்னா முதலாம் ஆதாமினால் என்ன வந்துச்சு, பாவம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த முதலாம் ஆதாமினால், இந்த கீழ்ப்படியாமையினாலே இன்றைக்கு என்ன பண்ணுறோம், எல்லா மனுஷர்களும் என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம் இல்லையா. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கு நாம் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நமக்கு என்னதான் துக்கமும் துயரமும் சந்தோஷமும் இன்னும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். யாருமே சொல்ல முடியாது நான் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் நான் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியாது. ஸோ ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்குது. இதே காரியம் தான் என்ன பண்ணியிருக்கணும், தாவீதுக்கும் நேர்ந்திருக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மனுஷ பிறவி தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிருக்குது, நிகழ்ந்து இருக்கிறது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுதான் சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியம் வந்த உடனே, நீ தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொன்னியே, தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொன்னியே, உன் ஆத்மா அவர் மேல் தாகமாக இருக்கிறதுன்னு சொன்னியே, ஆனால் இப்பொழுது உன் தேவன் எங்கே, உன் இக்கட்டில் அவர் என்ன பண்ணல, உனக்கு உதவி செய்யல பாரு. உன்னுடைய இக்கட்டு நேரத்தில், உன்னுடைய கஷ்ட நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யாமல் அவர் முகத்தை மறைத்து கொண்டார் பாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆகிலும் 8வது வசனம், ஆகிலும் பகற்காலத்தில் உமது கிருபையை கட்டளை இடுகிறார், ரா காலத்திலே என்ன அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஜீவனுடைய தேவனை நோக்கி பாட்டு பாடி அவரை ஆராய்ச்சி அவரை துதித்து என்ன பண்ணுறேன், அவருக்கு நேராக என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். என்ன சொல்கிறாரு, என் சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க கேட்கும் பொழுது இரவெல்லாம் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு இடத்துல சொல்கிறாரு. 3வது வசனத்தில். 10வது என்ன சொல்கிறாரு, என்னை நிந்திப்பது என்று சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அப்படின்னா என்ன பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்வி அவருக்கு எப்படி இருக்குதா, மன வேதனையாக இருக்குது. ஒரு அம்புனாலேயோ ஒரு ஈட்டினாலையோ எடுத்து குத்துற வலிக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார், அதுதான் அவன் சொல்கிறார், என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் என்ன பண்ணுறேன், விண்ணப்பம் செய்கிறேன். என்ன சொல்கிறாரு, என் 9வது வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், அப்பா என்னை ஏன் மறந்துட்டீங்க, ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்க முகத்தினே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாருப்பா, ஏன் என்னை மறந்தீங்க, ஏன் என்னுடைய சத்துருக்கள்னால நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி நான் தெரிய வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அப்போ தான் 11வது வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், என் ஆத்துமாவை ஏன் கலங்குற, ஏன் பயப்படுற, ஏன் தேங்குற, தேவனை நோக்கி காத்துரு. யாரை நோக்கி காத்துரு, தேவனை நோக்கி காத்துரு. அவர் என் முகத்திற்கு யாரு, ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் துதிப்பேன். தேவனை நோக்கி என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அவர் இடத்துல என்ன வரும், ரட்சிப்பு வரும். அவரை நான் என்ன பண்ணுவேன், இன்னும் நான் துதிப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுற தாவீது இந்த இடத்துல அவங்க சத்துருக்களுடைய அவர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் சத்துருக்கள் அவர்களை நிந்தித்து அவர்களை அவமாதித்து அவருடைய மனதை உடைக்கும்படியான வார்த்தைகளால் பேசினாலும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தேவனை நோக்கி என்ன பண்ணுவேன், விண்ணப்பம் செய்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு நான் காத்திருக்கும் பொழுது என் முகத்துக்கு அவர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பை அருள செய்வார். என் சத்துருக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அப்படி என்ன பண்ணுறாரு, என்னையால் அபிஷேகம் செய்கிறார். நான் ஜீவன நாளெல்லாம் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்லி சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். அதே தான் இங்கேயும் வாசிக்கிறார். நான் என் தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு அவர் யாரு, என் ரட்சிப்பு, என் தேவனாக இருக்கிற நான் என்ன பண்ணுவேன், இன்னும் நான் துதிப்பேன். ஸோ நம்மளுடைய காரியத்திலும் கூட நமக்கு இதே போல தான் நம்முடைய சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேண்டாதவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம மேல் பொறாமை கொண்டு காரணம் இல்லாமல் நம்ம பகைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, காரணம் இல்லாமல் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. அவர்கள் காரணம் இல்லாமல் பேசும் பொழுது நமக்கு கூட என்ன பண்ணும், இருதயத்தில் வலிக்க தான் செய்யும், வேதனை உண்டாக தான் செய்யும், நம்ம அறியாமல் நமக்கு என்ன பண்ணும், கண்ணீர் வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கர்த்தர் இடத்துல நம்ம என்ன சொல்லணும், எப்பா என் சத்துருக்கள் இப்படியெல்லாம் என்னை பார்த்து பேசுகிறாங்க, என் சத்துருக்கள் என்னை இப்படிலாம் பார்த்து என்னை நகைக்கிறாங்க, என்னை இப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாம் தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அதுதான் அவர் சொல்கிறார், என் தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஜீவனுடைய தேவனை நோக்கி, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், துதியோடும் ஜெபத்தோடும் கூட என்ன பண்ணணும், அவரிடத்து நம்ம காரியங்களை என்ன பண்ணணும் எடுத்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, என் முகத்திற்கு
ரட்சிப்பை அளிக்கிற தேவன் அவர். என் தேவனுமா இருக்க நான் என்ன பண்ணுவேன், இன்னும் அதிகமாக அவரை துதிப்பேன். ஸோ ஏன்னா அவர் ரட்சிப்பை கொடுத்தார். அந்த கண்ணீரின் பாதையில் அவர் என்ன பண்ணார், மீட்டெடுத்தார். அந்த துக்கத்தின் பாதையில் என்ன பண்ணார், அவர் மீட்டெடுத்தார். ஆகவே தான் அவர் சொல்றாரு, என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன். கர்த்தர் நம்மளின் நாளிலே கூட நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி நம்முடைய அழுகையும் ஆனந்த களிப்பாக மாற்றி அவர் என்ன பண்ணுவார், நாம் அவரை துதிக்கும்படியாக அவர் செய்வார். நாம் ஒரே காரியம் பண்ண வேண்டும், நாம் அவர் என்ன பண்ணணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.